ஓகே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். 19ஆம் திகதி ஏப்ரல் மாதம் 2026 வருஷம் நடைபெறுகின்ற இந்த ஓய்வு நாள் ஆராதனையிலே வந்து கலந்து கொண்டிருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். ஓகே, இன்றைய நாளிலே ஆண்டவர் எசேக்கியேல் என்கின்ற ஒரு தீர்க்கதரிசியின் இடத்திலே யாருக்கும் தெரியாத ஒரு ரகசியத்தை எசேக்கியேலிடத்திலே மாத்திரம் பேசுகிறதை நாங்கள் பார்க்க முடியும். அந்த ரகசியத்தை நாங்கள் வாசித்தா அநேகமாக எங்களுக்கு அதை விளங்கி கொள்ள முடியாமல் இருக்கும். அதை நாங்கள் விளங்கி கொள்ள வேண்டுமானால் நாங்கள் ஆதி ஆகமத்திலிருந்து என்ன சொல்றது, ரீகால் பண்ணணும். என்ன நடந்தது, அதனுடைய பின்னணி என்ன, ஏன் இப்படி ஆண்டவர் பேசுறார் என்றதை விளங்கி கொள்ளணும்டா நாங்கள் ஆதி ஆகமத்திலிருந்து வர வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்ப வேதத்தை வாசித்தவர்களுக்கு சில காரியங்கள் விளங்கும், வேதத்தை வாசிக்காதவர்களுக்கு ஆண்டவர் எசேக்கியேலிடத்திலே என்னத்தை பேசுறார், ஏன் இப்படி பேசுறார் என்றதை விளங்கி கொள்ள வேண்டுமானால் நாங்க வேதத்தை தெளிவாக புரிந்து கொண்டு இருக்க வேண்டியது அவசியம். ஆகையினாலே எசேக்கியேல் தீர்க்கதரிசியினுடைய புத்தகம் 33வது அதிகாரத்தை நீங்கள் எடுத்து வைத்திருக்கும் பொழுது நான் வேதத்தை உங்களுக்கு மீண்டுமாக ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன். பரிசுத்த வேதாகமத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா முதலாவது புத்தகம் ஆதியாகமம் அல்லது ஆரம்ப புத்தகம் அல்லது தொடக்க நூல் என்று சொல்லி அதுக்கு பேர் வைத்திருக்கிறார். எதற்குரிய தொடக்கம் என்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் மனிதன், மிருகங்கள், பறவைகள், மரம், செடி, கொடிகள், அது மாத்திரமல்ல இவைகள் எல்லாம் இருக்கின்ற இந்த பூமியினுடைய தொடக்கமாக காணப்படுகிறது. நம்ம எல்லாருக்கும் தெரியும், விண்வெளியில பலவிதமான கிரகங்கள், கோள்கள் காணப்படுகிறது. ஆண்டவர் இந்த மற்ற கிரகங்கள், மற்ற கோள்களை பற்றி பேசாமல் ஆண்டவர் பரிசுத்த வேதாகமத்திலே பூமி என்று சொல்லப்படுகின்ற இந்த கோளை பற்றி பேசுகிறார். ஏன் பூமியை பற்றி பேசுகிறார் என்றால், பூமியை தான் ஆண்டவர் சிருஷ்டித்து மனுஷன் வாழும்படிக்கு மனுஷனுடைய கையிலேயே கொடுத்தார். அதை ஆளும் பொறுப்பை அவர் கொடுத்திருந்தார். ஆனால் முதல் மனிதனாகிய ஆதாமும் முதல் மனுஷியாகிய ஏவாளும் பிசாசினுடைய பொய்யை அவர்கள் நம்பினபடினாலே ஆண்டவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படியாமல், ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அவர்கள் என்ன செய்தார்கள்? கீழ்ப்படியாமையின் நிமித்தம் இந்த முழு பூமிக்குள்ளேயும் முழு மனுக்குலத்துக்குள்ளேயும் பாவத்தை அவர்கள் கொண்டு வந்தார்கள். முதலாவது பாவம் என்ன என்று சொல்லி நீங்க வேதத்துல பார்த்தால் விபச்சாரம் அல்ல. முதலாவது பாவம் என்ன என்று பார்த்தால் சிகரெட் குடிக்கிறது அல்ல. முதலாவது பாவம் என்ன என்று பார்த்தால் மதுபானம் குடித்தது அல்ல. முதலாவது பாவம் தேவனுக்கு கீழ்ப்படியாமை. அப்ப சிகரெட் குடிக்கிறது, மதுபானம் குடிக்கிறது எல்லாம் பாவம் இல்லையா? அதுவும் பாவம் தான். ஏன்? வேதத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், என் சரீரத்தை, அதாவது உன்னுடைய சரீரம் என்னுடைய ஆலயமாய் இருக்கிறது, அந்த ஆலயமாகிய உன்னுடைய சரீரத்தை நீ கெடுத்தால் நான் உன்னை கெடுப்பேன் என்கிறார். அப்ப மதுபானம் குடித்து சிகரெட் குடிக்கிறது வந்து நம்முடைய ஆலயமாகிய சரீரத்தை அது கெடுக்கும். ஆண்டவர் இதையெல்லாம் செய்யாத என்று சொன்னால் நாங்கள் அதை செய்தால் அது பாவமாக இருக்கும். அப்ப இப்ப முழு பூமியும் முழு மனுக்குலமும் பாவத்துக்குள்ள வந்ததுக்கு பிறகு ஆண்டவர் பார்க்கிறார், இப்ப அவரால் முடியும் ஆதாமையும் ஏவாளையும் அந்த இடத்திலேயே போட்டு தள்ளிட்டு இன்னொரு மனுஷையும் உருவாக்க ஆண்டவரால முடியும். அவர் சர்வ வல்லமை உள்ளவர். ஆனால் அவர் அப்படி செய்யல. ஏன் செய்யல என்று சொன்னால், முதலாவது காரணம், ஆண்டவர் என்னையும் உங்களையும் இன்றைக்கு வரைக்கும் அபரிவிதமாக நேசிக்கிறபடினாலே. அவர் எந்த அளவுக்கு அவர் நேசிக்கிறார் என்றால், நாம் பாவிகளாய் இருக்கையில் அவர் நமக்காய் வந்து அந்த சிலுவையிலே பாவியானார் என்று வேதத்திலே நாங்கள் பார்க்கிறோம். நாங்கள் நல்லவர்களாய் இருக்கும் பொழுது அவர் நமக்காய் மரிக்கவில்லை. நாம் மோசமானவர்களாய், கேவலமானவர்களாய், நம்மள நல்லதென்று எடுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லாத பொழுது இயேசு நமக்காய் வந்து என்ன செய்தார்?
மரித்தார். அந்த உமிழ் நீரை முகத்திலே சகித்தார். அந்த முள்முடியை நமக்காய் சகித்தார். அவருடைய ஆடைகளை அவருடைய சரீரத்தில் இருந்து உறிந்து கொண்டார்கள். அதையும் அவர் நிர்வாணமாய் சகித்தார். ஏன்? நாம் ஆசீர்வாதமாய் நல்லவர்களாய் இருக்க வேண்டும், நாம் மாற வேண்டும் என்பதற்காக அவர் செய்தார். அப்ப முதலாவது காரணம் ஆதாமையும் ஏவாளையும் அழிக்காததற்கு காரணம் அவர் மனுஷனை நேசித்தபடியால். இரண்டாவது காரணம் ஏன் ஆதாமையும் ஏவாளையும் அவர் அழிக்கல் என்று சொன்னால், ஆதாமும் ஏவாளும் அவர்களாக சிந்தித்து பாவத்தை செய்யவில்லை, ஒருவனுடைய தூண்டுதலினாலே அந்த பாவத்தை செய்தார்கள். இந்த பிசாசு என்று சொல்லப்படுகிற தேவதூதன் பரலோகத்திலே இருந்தான். அவன் தேவனுக்கு ஒப்பாவேன், நான் தேவனை விட பெரிய ஆளாவேன் என்று சொல்லி அவனுக்கு ஒரு பெருமை வந்தது. அந்த பெருமையின் நிமித்தம் அவன் பரலோகத்திலிருந்து என்ன செய்யப்பட்டான்? பூமிக்கு விழ தள்ளப்பட்டான். வேதம் சொல்லுகிறது அவன் பூமிக்கு விழ தள்ளப்பட்டான் என்பதாக வேதம் சொல்லுகிறது. சரிதானே? அப்ப உங்களுக்கு சில நேரம் ஒரு கேள்வி எழும்பலாம், ஆண்டவர் தானே இந்த பிசாசையும் படைத்தார், இந்த தேவதூதனையும் படைத்தார், அவனையும் மன்னிக்கலாம் தானே என்று உங்களுக்கு ஒரு கேள்வி உண்டாகலாம். பிசாசுக்குள்ள ஏற்பட்ட அந்த பொல்லாத சிந்தனை இருக்குதானே, அது யாரும் அவனுக்கு போய் தூண்டி உண்டாகல, அது அவனுக்குள்ள தானாகவே உண்டானது. ஆனால் மனிதன் பாவம் செய்யறதுக்கு காரணமா இருந்தது யாரு? பிசாசு. அவன் என்ன செய்தான்? பொய்ய சொல்லி 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 தூண்டினான். அப்ப ஆண்டவர் பார்க்கும் பொழுது இவங்க ஏமாந்து போனார்கள் இவனுடைய கதையை கேட்டு. அதனாலே இந்த மனுஷனை அவர் அழிக்காமல் என்ன செய்தார்? அவர் ஒரு திட்டம் வைத்தார். என்ன திட்டம்? இந்த மனுஷனை நான் மீண்டும் விடுதலையாக்குவேன், மீண்டும் அவன் பாவ சாயலுக்குள்ளே போய்விட்டான், பிசாசின் சாயலுக்குள்ளே, திருப்பியும் அவனை நான் வெளியில கொண்டு வருவேன் என்று சொல்லி ஒரு திட்டம் வைத்தார். அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஆண்டவர் ஒரு மனுஷனை தெரிவு செய்தார். அந்த மனுஷன் நல்ல மனுஷன் இல்லை, நாம நினைக்க கூடா அந்த மனுஷன் நல்லவனா இருந்தபடினால அவனை தெரிந்து கொண்டார் என்று. அந்த மனுஷனுடைய பேர் ஆபிரகாம். அந்த மனுஷன் இன்றைக்கு இருக்கிற ஈராக் என்ற நாட்டுல, பாபிலோன் என்று சொல்லப்பட்ட, வேத காலத்துல பாபிலோன் என்று அழைக்கப்பட்ட நாட்டுல வாழ்ந்து வந்த ஒரு மனிதன். அவன் எந்த பட்டணத்துல வாழ்ந்து வந்தான் என்று பார்த்தீங்கன்னா, கல்தேயருடைய பட்டணத்திலே வாழ்ந்து வந்தான். இந்த கல்தேயர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், அவர்கள் விக்கிரகங்களை வார்ப்பித்து விக்கிரக கடவுள்களை உண்டாக்கி வழிபடுகிறவர்கள், அவர்கள் குறி சொல்லுகிறவர்கள், அவர்கள் சாத்திரம் சொல்லுகிறவர்கள் தான் இந்த ஆபிரகாமினுடைய கூட்டம். இவைகள் எல்லாம் செய்து வந்தாலும் ஆபிரகாமுக்கு பணம் இருந்தது, சொத்து இருந்தது, காசு இருந்தது, எல்லாமே இருந்தது. ஆபிரகாமுக்கு ஒன்றே ஒன்று இல்லை. என்ன இல்லை? வம்சம் இல்லை, சந்ததி இல்லை. அப்ப ஆண்டவர் என்ன செய்தார்? அவனுக்கு அது தேவையாக இருந்தது. என்ன? அவனுக்கு திருமணம் முடித்து பல நாட்கள், பிள்ளைகள் இல்லை. ஆண்டவர் இப்ப இந்த பாபிலோனியன் ஆகிய ஆபிராமை சந்திக்கிறார். சந்தித்து என்ன சொல்லுகிறார்? நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உனக்கு உன்னுடைய பெயரை பெருமைப்படுத்துவேன், வானத்து நட்சத்திரங்களை உனக்கு எண்ணெயிலுமான்னு சொல்லி கேட்கிறார். ஏன் அப்படி கேட்டார் என்றால், அவனுக்கு நட்சத்திரங்களை பார்த்து நாள் குறிக்க தெரியும். யாருக்கு? ஆபிரகாமுக்கு. அவன் சாத்திரக்காரன் தானே. நட்சத்திரங்களை பார்த்து மிருக சீரிடம், விருச்சிகம், இது அந்த மூளை நினைக்குது என்று அவனுக்கு தெரியும். அதான் ஆண்டவர் கேட்டார், சரி ஆபிரகாம், நீ இவ்வளவு நாளும் நட்சத்திரம் எல்லாம் பார்த்து பெரிய விளையாட்டெல்லாம் காட்டுனி தானே, எண்ணிப்பா, நட்சத்திரங்களை உன்னால எண்ண முடியுமான்னு கேட்டார். அவனால எண்ண முடியல. அப்ப ஆண்டவர் ஆபிரகாம் சொன்ன, இந்த நட்சத்திரங்களை போல உன்னுடைய சந்ததி இருக்கும் ஆபிரகாம் என்று சொன்னான். அவன் ஆச்சரியப்பட்டு போனான். மணலை என்ன ஏழுமான்னு சொல்லி கேட்டார். மணலை என்ன ஏழுமான்னு கேட்டார். அந்த மண்ணில இருந்துதான் அவன் அந்த கீழ் என்று சொல்லப்படுகிற களியை எடுத்து விக்கிரக தெய்வங்களை உண்டாக்கி வழிபட்டு வந்த ஒரு மனிதன். அப்ப இவன்கிட்ட கேட்டார், அந்த மண்ணை என்ன கூடுமா, அவன் மணல் என்ன கூடுமா? ஆபிரகாம், இல்ல ஆண்டவர், எப்படி நான் மணலை எண்ண முடியும்? என்னால் எண்ண முடியாது. இந்த அளவுக்கு உன்னுடைய சந்ததி இருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் பேசினார். அப்ப ஆபிரகாம் என்கின்ற ஒத்த மனுஷன் மூலமாய் ஆண்டவர் ஒரு மொழியை உண்டாக்கினார், ஒரு தேசத்தை உண்டாக்கினார், ஒரு கலாச்சாரத்தை உண்டாக்கினார். அந்த தேசம்தான் இன்றைக்கு வரைக்கும் பல வல்லரசு நாடுகளினுடைய கண்களுக்குள்ள விரல விட்டு ஆட்டுகின்ற
இஸ்ரேல் தேசமாக இருக்கிறது. இஸ்ரேலை மேற்கொள்ள யாராலும் முடியாது என்கின்ற ஒரு நிலைமை இன்றைக்கு இருக்கிறது. மொசாட் என்று சொன்னால் நடுங்குகிறது பல தேசங்கள். மொசாட் எங்க இருக்கிறான்னு யாருக்குமே தெரியாது. மொசாட் இப்ப இந்த குழுக்குள்ளையும் இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஆண்டவராலே ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு தேசத்தை ஆண்டவர் உருவாக்கினார். இவளெல்லாம் உருவாக்கி இருந்தாலும் இந்த ஜனங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று நீங்க வேதத்துல வாசிச்சீங்கடா. இப்ப நாங்க எசேக்கியேல தானே படிக்க போறோம். எசேக்கியேலுக்கு முதல் வாசிச்சீங்கடா, இந்த ஜனங்கள் என்னையும் உங்களை பார்க்கிலும் படு மோசமான ஜனங்கள். ஒத்துக்கொள்றீங்களா? படுமோசமான ஜனங்கள். ஏன்? இவர்கள் 430 வருஷம் ஒரு நாட்டுல அடிமைகளா இருக்கிறாங்க. ஆண்டவர் அந்த நாட்டில இருந்து இவங்களை கொண்டு வரார், விடுதலையாக்கி கொண்டு வந்து கொஞ்ச நேரத்தால அவங்க சொல்றாங்க, இந்த ஆண்டவரை நம்பி வந்தது வேஸ்ட். நாங்க அங்க எகிப்திலே இருந்திருக்கலாம். அங்க இருந்திருந்தா வெங்காயம் எங்களுக்கு கிடைச்சிருக்கும், வெள்ளப்பூடு கிடைச்சிருக்கும். நாங்க எப்படி எல்லாம் அங்க இருந்தோம் தெரியுமா என்று அவர்கள், நம்மட பாஷையில சொன்னா, அவர்கள் பீத்தி கொண்டார்கள். சிலாக்கள் அப்படித்தானே, அவங்க இப்படித்தான் இருப்பாங்க. இங்க குண்டடிச்சு கொண்டிருப்பாங்க இந்த ஊர் வழிய. அவங்கள ஏதோ கடவுள் கொஞ்சம் ஆசீர்வதிச்சு இந்த சவுதி அரேபியா அங்க போயிடுவாங்க. அங்க போய் ஒன்றும் பெரிய பொஸ் வேலை பார்க்கறல, அங்க போய் டாய்லெட் தான் கழுவுற. அங்க அரபிக்காரனுக்கு பெக் கழுவுற, போய் டாய்லெட் கழுவுற, இதை கழுவுற, அதை கழுவுற செய்யற. ஆனா இங்க வரும் பொழுது பெர்ஃபியூம் அடிச்சு வருவாங்க. ஏதோ இவர் தான் அந்த கட்டார் நாட்டிட மன்னன் மாதிரி. இங்க வரக்குள்ள கதைக்க விட்டு பாருங்க. அப்பா வாயால ரியால் வடியும். ரியால் அந்த நாட்டு காசு வடியும். அந்த அளவுக்கு பெருமை. இங்க இருந்து போக்குள்ள போடுறதுக்கு பவுடரும் இல்லாம போயிருப்பாங்க. அங்க இருந்து வரக்குள்ள பவுடர் என்ன, கிரீம் என்ன, லிப்ஸ்டிக் என்ன, சென்ட் என்ன. சென்ட் எப்படி தெரியுமா? சென்ட் ஒன்று வாங்குறல்ல, அங்க அந்த வீட்டுக்கார முதலாளியம்மா அடிச்சு அடிச்சு அழுது போனது தூக்கி ஒரு மண்டியை தூக்கி போடுவாள். அந்த மண்டியை புறக்கீழ வச்சுட்டு அடிப்பா. அப்ப இவங்க பார்க்கக்குள்ள நினைக்கிற, பாருண்டி அவள் மிலேனியம் என்ற ஒரு சென்ட் கொண்டு வந்திருக்காள், எவ்வளவு விலை தெரியுமா? இங்க ஆக்களுக்கு தெரியாதானே, அங்க அவ என்ன செஞ்சன்னு இங்க தெரியாது. ஏன் நான் இதெல்லாம் சொல்றேன்னா, நான் அந்த நாட்டுல இருந்திருக்கேன். அங்க இங்க இருந்து போறாக்கள் அங்க என்ன செய்யறேன், இங்க அவங்க சொல்லுவாங்க நான் மேனேஜர். அங்க பார்த்தா அவங்க வீட்டுல மரக்கறி ஒட்டுவாங்க. கண்டா சொல்லுவாங்க, டேய் ஊருக்கு போய் சொல்லிடாதரா, நான் வீட்டுல சொல்லி வச்சுக்க மேனேஜர். இல்லைண்டா அவமானம் அவமானம் என்ற அளவுக்கு. அப்ப இந்த மாதிரி ஆக்கள் வந்து அந்த நாள்லயும் இருந்தாங்க இஸ்ரேல்ல. அவங்க என்ன செஞ்சாங்க, இருந்தது அடிமையா 430 வருஷம் அடியும் உதயும் வேண்டிட்டு. இப்ப விடுதலையாய் வெளியில வந்தோடனே பெரிய கதை ஆண்டவர்கிட்டே சொல்றாங்க, நாங்க ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா இவங்களுக்கு வெங்காயம் சாப்பிட்டவங்களா இல்லாட்டி என்ன களி தின்றவங்களான்னு சொல்லி நல்லா தெரியும். நாங்க எப்படி எல்லாம் இருந்தோம் தெரியுமா, அப்படி இப்படி ஆச்சா பூச்சாண்டு ஆண்டவருக்கு விரோதமாக முறுமுறுக்க ஆரம்பித்தார்கள். எங்களுக்கு சாப்பாடு வேணும், தண்ணி வேணும் என்றார்கள். ஆண்டவர் வனாந்திரத்துல தண்ணி வருமா? வராது. ஆனால் ஆண்டவர் அற்புதம் செய்து வனாந்திரத்துல தண்ணி கொடுத்தார். வனாந்திரத்துல இறைச்சி வேணும் என்று கேட்டார்கள், காடை கொடுத்தார். வனாந்திரத்துல சாப்பாடு வேணும் என்று சொல்லி கத்தினார்கள், வானத்திலிருந்து மன்னா கொடுத்தார். மன்னா ஒரு நாள் 2 நாள் கொடுக்கல, 40 வருஷங்கள் மன்னா கொடுத்தார். அது மட்டுமா, பகல்ல வனாந்திரத்துல நடந்து போகும் பொழுது மிகவும் வெக்கையா இருக்கும். மேகஸ்தம்பத்தினூடாக அவர் நடத்தினார். மேகஸ்தம்பம் என்னத்துக்கு? இவர்களை அந்த வெக்கையிலிருந்து காப்பாற்றுவதற்கு. இரவுல வனாந்திரத்துல பயங்கர குளிரா இருக்கும். மத்திய கிழக்கு நாடுகள்ல இருந்தவங்களுக்கு தெரியும், பயங்கர குளிரா இருக்கும் வனாந்திரத்துல. அப்ப இரவேல அக்கினி ஸ்தம்பத்தை உண்டாக்கி ஆண்டவர் நடத்தினார். எப்படி நடத்தினார் பாத்தீங்க தானே? எவ்வளவு அக்கறை உள்ள தேவன். அவரை கேவலப்படுத்தினாலும் அவர் அக்கறை உள்ளவராய் நடத்துகிற தேவன் அவர். அப்ப இப்படி எல்லாம் நடத்தி கொண்டு வந்து இவர்களுக்கு ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஒரு தேசத்தை கொடுத்தார். அந்த தேசம் எப்படி என்று சொல்லி நீங்க கொஞ்சம் பார்க்கணும். அந்த தேசம் எப்படி என்றால், அது மழை நீரை குடிக்கிற தேசம் என்று வேதம் சொல்லுகிறது. இஸ்ரேல் நாட்டுல 3 மாசத்துக்கு ஒருக்கா மழை பெய்யும். 3 மாசத்துக்கு ஒருக்கா மழை பெய்யும். 3 மாசத்துக்கு ஒருக்கா மழை பெஞ்சா அந்த நாட்டுல எப்படி விவசாயம் செய்யலாம் என்றதை நீங்க சிந்தித்து பாருங்க. அவர் சொல்லும் பொழுது சொன்னார், பாலும் தேனும் ஓடுகிற நாட்டிலே நான் உங்களை
கொண்டு போய் விடுவேன். ஆனால் நீங்கள் எனக்காக ஒன்று செய்ய வேண்டும் என்று அந்த ஜனங்களிடத்திலே அவர் உடன்படிக்கை பண்ணினார். அவர் சொன்னார், நீங்க அங்க போகும் பொழுது அங்க இருக்கிற அந்த அந்நிய ஜாதிகள் இருக்கிறார்கள், தேவனற்றவர்கள் இருக்கிறார்கள், அவர்களுடைய அருவருப்புகளை நீங்கள் செய்யக்கூடாது என்று சொன்னார். அவர்கள் கும்பிடுகிற இந்த விக்கிரகங்களை எல்லாம் தூக்கி கும்பிடாத, நான் தான் உனக்கு கர்த்தர், நான் தான் உனக்கு தேவன், அதெல்லாம் அகற்று உன்னுடைய தேசத்திலிருந்து என்று சொல்லி சொன்னார். ஆனால் இவர்கள் அதுக்குள்ள போனார்கள். அவர்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதை மறந்து போனார்கள். அவர்கள் என்ன செய்தார்கள்? எல்லாத்தையுமே அவர்கள் செய்யல. ஆண்டவர் சொன்ன எல்லாத்தையுமே அவர்கள் செய்யல. காலங்கள் உருண்டோடினது, அவர்களுக்கு பிள்ளைகள் பிறந்தது. ஆண்டவர் உபாகமம் 6வது அதிகாரத்துல இந்த தகப்பன்மாருக்கு சொல்லுகிறார், அடே இந்த பிள்ளைகள் பிறந்து வரும் பொழுது என்ன குறித்து பேசி, நடந்து போகும் பொழுது என்ன குறித்து பேசி, டிக்டாக் பண்ற எப்படி என்று சொல்லி பேசாத, என்ன குறித்து பேசி, அந்த புள்ள உண்மை பேசணும் எப்படி என்றதை பேசி, அந்த பிள்ளைக்கு திருட்டுத்தனத்தை சொல்லிக் கொடுக்காத, பாஸ்டரை காணக்குள்ள கல்லுக்குள்ள எப்படி ஒளிச்சிருக்கணும் என்றதை சொல்லிக் கொடுக்காத, பாஸ்டரை காணக்குள்ள பேக்க போட்டு கிளாஸுக்கு எப்படி போறேன்னு சொல்லிக் கொடுக்காத, ஆண்டவரை பின்பற்றுவது எப்படி என்று சொல்லிக் கொடு என்று அன்றைக்கே அவங்க சொல்லிக் கொடுத்தா. இவர்கள் அதை செய்தார்களா? செய்யல. செய்யாத பொழுது தாய் தகப்பன் செத்ததுக்கு பிறகு அந்த பிள்ளைகள் வளர்ந்து வந்தது. பிள்ளைகள் வளர்ந்து வந்த பொழுது அது பார்த்தது தேவனாவது கத்தராவது கத்தரிக்காயாவது. அது என்ன செய்தது? அது போய் மறுபடியும் அந்த அந்நிய பெண்களை திருமணம் முடித்தது, அந்நிய ஆண்களை திருமணம் முடித்தது. ஆண்டவர் எந்த விஷயத்தை இந்த தேசத்துக்குள்ள இருந்து வெளியில கொண்டு போன்னு சொன்னாரோ அவ்வளவு அருவருப்புகளையும் என்ன நடந்தது? மீண்டும் தேசத்துக்குள்ளே கொண்டு வந்தது. அது சும்மா இல்ல, சாலமோன் ராஜா வரைக்கும் அதைத்தான் செய்தான். 2 ராஜாக்களா 1 ராஜாக்கள் நினைக்கிறேன் 11வது அதிகாரத்துல வாட்சி பார்க்கலாம். அவனுக்கு 1000 மனைவிகள் இருந்தாங்களாம். 700 ரெஜிஸ்டர்ட், 300 கீப் அவருக்கு இருந்தார்கள். நீங்க வேதத்துல வாட்சி பார்க்கலாம். 300 மறுமனையாட்டிகள் இருந்தார்கள். இவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், சாலமோனுடைய இருதயத்தை கர்த்தரை விட்டு விலகி போகும்படிக்கு செய்தார்கள் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், வேதத்தை எழுதினவர் நான் அல்ல, வேதத்தை எழுதினவர் பரிசுத்த ஆவியானவர். கர்த்தருடைய வார்த்தை அது பரிசுத்த ஆவியானவரினாலே நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே ஆண்டவர் ஒரு விஷயத்தை எழுதினால் அது உண்மையாகத்தான் இருக்கும். ஏனென்றால் ஆண்டவருக்கு பொய் சொல்ல தெரியாது, ஆண்டவருக்கு மாயமலம் பண்ண தெரியாது, ஆண்டவருக்கு நடிக்க தெரியாது. ஆகையினால ஆண்டவர் இவங்க எல்லா வண்டவாளம் தண்டவாளம் எல்லாத்தையும் இங்கே அவர் பதிவு செய்திருக்கிறார். அப்ப இவர்களோட பொறுத்து 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 ஆண்டவர் பார்த்தார், இவர்கள் கீழ்ப்படுகிறதா இல்லை, இவர்களுக்கு ஒரு பாடம் கற்பித்துக் கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் ஒரு திட்டம் செய்தார். என்ன செய்தார் என்று சொன்னால், இன்றைக்கு ஈராக் என்று சொல்லப்படுகின்ற வேதாகம காலத்துல பாபிலோன் என்று சொல்லப்படுகின்ற அந்த நாட்டினுடைய மன்னனாகிய நேபுகாத் நேச்சாரை அந்த தேசத்திலிருந்து அவருடைய படைகளோடு என்ன செய்தார் என்றால், ஆண்டவர் இவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த தேசத்துக்குள்ளே கொண்டு வந்தார். அவன் கிட்டத்தட்ட 3 தடவை படையெடுப்பு செய்தான். படையெடுப்பு செய்து என்ன செய்தான் தெரியுமா? முதலாவது இந்த இஸ்ரேல் நாட்டில் இருக்கிற நல்ல படிச்ச தரமான அழகான வாலிபர்களை பிடிச்சு கொண்டு அவனுடைய அரண்மனைக்கு கொண்டு போனான். அங்க கொண்டு போய் என்ன செய்தான்? அவர்களுடைய பேரை அவனுடைய கடவுளுடைய பேர், பாபிலோன் கடவுளுடைய பேராக மாற்றினான். அதுல அந்த லிஸ்டில போனவங்க தான் தானியேல், அனனியா, அசரியா, மிஷாவேல் என்று சொல்லப்படுகின்ற 4 வாலிபர்கள். தானியேலுடைய பேரை பெல்ஷாத்சார் என்று மாற்றினான். அப்படி என்றால் அவனுடைய கடவுளுடைய பேர் ஒன்றை வைத்தான். தானியேலுக்கு என்ன பேர் வச்சான்? பெல்ஷாத்சார் என்று வைத்தான். அனனியாவுக்கு என்ன வைத்தான்? சாத்ராகு என்று வைத்தான். அசரியாவுக்கு என்ன வைத்தான்? மேஷாகு என்று வைத்தான். ஏனென்றால் அவன் ஒரு கடவுளை கும்பிட்டான். அக்கு என்று சொல்லப்படுகிற ஒரு கடவுள், ஒரு விக்கிரகம். அடுத்தது அனனியா, அசரியா, மிஷாவேலுக்கு என்ன பேர் வைத்தான்? ஆபேத் நேஹூ என்று பேர் வைத்தான். இப்ப இவர்களுடைய சாப்பாட்டை மாத்தினான். இவர்களுக்கு அங்க கொண்டு போய் சாப்பாட்டை மாத்தினான். நீங்க தானியேல் புத்தகத்துல வாசிக்கலாம். அவங்களோட சாப்பாடு கொடுக்கும் பொழுது தானியேல் சொல்றான், எனக்கு இது வேணாம், எனக்கு பருப்பும் மரக்கறியும் மட்டும் கொடு. அப்ப சாப்பாடு கொடுக்குறவங்க சொல்றான், நீர் என்ன, நீ விசர்க்கதை கதைக்கிறா,
நான் சாப்பாட்டை மாத்தி கொடுத்து நீ சோர்ந்து போயிட்டே என்று சொன்னால் மன்னன் என்னை கொலை செய்து விடுவான் என்று. அவன் சொல்லுகிறான், நீ நான் சொல்ற சாப்பாட்டை கொடு, நீ கொடுக்கிற பெரிய ராஜ போஜனத்தை விட இந்த சாப்பாட்டை நான் சாப்பிட்றேன், ராஜபோஜனம் சாப்பிட்றவங்களுக்கும் எங்களுக்கும் இடையில இருக்கிற வித்தியாசத்தை நீ கண்டுகொள்ளலாம். அவன் கொடுத்து போட்டு பார்க்குறான், அவங்கள விட இவங்க ஃப்ரெஷ்ஷா இருக்கிறாங்க, அவங்கள விட இவங்க நல்ல திடகாத்திரமா இருக்கிறதை பார்க்கலாம். சாப்பாட்டை மாத்திரான், பேரை மாத்திரான், அவர்களுக்கு பாபிலோனிய மொழியை கற்றுக் கொடுக்கிறான். ஏன்? இவர்கள் ஆண்டவருக்கு விரோதமாக பாவம் செய்ய ஆரம்பித்தார்கள். ஆண்டவர் அருவருக்கிற காரியத்தை எல்லாம் இவருடைய வாழ்க்கையில, இவருடைய குடும்பத்துல, இவருடைய நாட்டுக்குள்ள, இவருடைய பட்டணத்துக்குள்ள கொண்டு வர ஆரம்பித்தார்கள். அப்ப முதலாவது லிஸ்ட்ல இவங்க போனாங்க. இரண்டாவது லிஸ்ட்ல நாங்க இப்ப வாசிக்க போற இந்த தீர்க்கதரிசியாகிய எசேக்கியேலும் அவரோட ஒரு குழுவும் கைது செய்யப்பட்டு பாபிலோனுக்கு கைதிகளாக அங்கே கொண்டு போகப்பட்டார்கள். மூன்றாம் தடவை நேபுகாத்நேச்சார் மன்னன் வந்து என்ன செய்தான் தெரியுமா? அந்த நேரத்துல எருசலேமை, யூதேயாவை ஆட்சி செய்த மன்னனுடைய கன்றண்டையும் புடுங்கி அவனை கைது செய்து எருசலேமிலே இருந்த சாலமோன் கட்டின தேவாலயத்தை, இன்றைக்கு அந்த இடத்துல அல்-அக்ஷா என்று சொல்லப்படுகிற பள்ளிவாசல் அமைக்கப்பட்டிருக்குது எருசலேமில். அதை இடத்துல தான் தேவாலயம் இருந்தது. அந்த தேவாலயத்தை நொறுக்கி சுக்கு நூறாக்கி அதுல இருந்த தங்கம், தேவையான நல்ல நல்ல விலை கூடின எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு அவன் பாபிலோன் தேசத்துக்கு போய்விட்டான். இப்ப யூதேயா தேசத்துல யாருமே இல்லை. இதெல்லாம் நடக்கும் என்று ஆண்டவர் எரேமியா என்று சொல்லப்படுகிற தீர்க்கதரிசியின் மூலமாக, ஏசாயா என்ற தீர்க்கதரிசியின் மூலமாக, மனம் திரும்புங்கடா, இல்லண்டா அழிஞ்சு போவீங்கடா, மனம் திரும்புங்கடா, அழிஞ்சு போவீங்கடா, திருந்துங்கடா திருந்துங்கடான்னு பல வருஷமாக பேசிக்கொண்டே வந்தார். இவர்கள் கேட்கவே இல்லை. இவர்கள் என்ன செய்தாங்க தெரியுமா? ஏசாயாவை பிடிச்சி மரத்தால செஞ்ச வாளால வெட்டி கொலை செய்தார்கள். எரேமியா பேசும் பொழுது என்ன செய்தார்கள்? எரேமியாவை கட்டி பாலம் கிணத்துக்குள்ள அவரை போட்டார்கள். அவர்கள் மூலமாக ஆண்டவர் பேசின எதையுமே இவர்கள் கேட்கவில்லை. இப்ப இவர்கள் 70 வருஷம் பாபிலோன் தேசத்துல அடிமைகளாக இருக்கிறார்கள். இந்த சனம் அங்க போய் அடிமைகளா இருக்கக்கூடியது திருந்துச்சான்னு பார்த்தா அதுவும் திருந்தல்ல, அங்க போயும் திருந்தல்ல. அதுகள் அங்க போய் பார்த்தது. நம்மளாக்கள் இங்க இருந்து யுத்தம் நடக்கக்குள்ள இங்க இருந்து கொஞ்சம் பேர் போவாங்க, பெட்டி படுக்க ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன டிஷ்யூ பேக்கில் உடுப்படுத்து போயிருப்பாங்க. அங்க போனோடனே ஏதோ கடவுள கிருபை ஆசீர்வதிக்கப்பட்டு ஒரு தொழில் கிடைச்சி நல்ல எடுத்து பிராண்டட் அண்டவையாரில் இருந்து பிராண்டட்ல எல்லாமே போட்டுருவாங்க. இங்க வரக்குள்ள பேண்ட் கீழே இருக்கு, இந்த இடைவெளி தெரியும், இப்படித்தான் வருவாங்க. வந்து இங்க டஸ்ஸு புஷ்ஷண்டு இங்கிலீஷ்ல. இதுக்கு போனது எப்படி? கள்ளத்தோணியில. எப்படி போன? கள்ளத்தோணியில போன. ஆனா இங்க வரக்குள்ள என்ன கதை? ஓ, நாங்க ஆஸ்திரேலியா, நாங்க ஏன் ஆஸ்திரேலியா வந்து உதறியா, நாங்க இங்கிலாந்து, நாங்க அமெரிக்கா, நாங்க கனடா. இப்ப கனடா போனாக்கள் டஸ்ஸு புஷ்ஷண்டு கதை. இவங்கட நிலைமை அங்க போய் பார்த்தா ரெஸ்டாரண்ட்ல பீங்கான் கழுவுவாங்க. நம்மண்டாலும் நமக்கு சம்பல் போடுறதுக்கு கொச்சிக்கா தூள் இல்லைண்டா பக்கத்துல பத்மினி சிஸ்டர் பிறகு வாங்கக்குள்ள தாரம் கொஞ்சம் கட்டுற சம்பல் தாங்கல, சம்பல் போடண்டா தருவா. ஆனா கனடாவில் வாங்கலுமா? அங்க போய் பார்த்தா வெள்ளக்காரி இருப்பார், இவருக்கு இங்கிலீஷும் தெரியா. யூ ஹேவ் கட்டற சம்பல், கட்டற வாட் யூ மீன் கட்டற சம்பல் என்று அவள் கேட்பாள். அவள் கேட்பாள், வாட் கெட் லாஸ்ட் என்றாள். என்ன ஏசுறாள்? இதுக்கு நான் வீட்டில் இருந்திருந்தா பினாட்டும் ஜோறும் திண்டு நல்லா இருந்திருப்பேனே என்று அவங்களுக்கு யோசனை. இப்ப அங்க போனாங்களுக்கு அதான் சிந்தனை. அவங்க நிறைய டொலர்ஸ்ல சம்பாதிக்கலாம் என்று போனாங்க. அங்க போய் பார்த்தா உழைக்கிறது அவங்களுக்கு அங்க தின்றதுக்கும் வெக்கழுவுறதுக்கு தான் சரியா இருக்கு, வேற ஒன்றுக்குமே காசு மிஞ்சினதாக இல்லை. அதே மாதிரி தான் இந்த இஸ்ரேல் ஜனங்கள் இங்க போய் அடிமைகளா இருக்கும் பொழுதும் திருந்தினார்களா என்று சொல்லி பார்த்தா திருந்தல்ல. இப்ப இந்த எசேக்கியேலை குறிச்ச சில காரியங்கள் உங்களுக்கு சொல்றேன். எசேக்கியேல் யாருன்னு சொல்லி பார்த்தா அந்த புதிய ஏற்பாட்டுல பரிசேயர்கள் என்று சொல்லி ஒரு பேர் வரும் இல்லையா? இந்த பரிசேயனுடைய அந்த வம்சத்தை, அந்த வர்க்கத்தை சேர்ந்தவர் தான் இந்த எசேக்கியேல். நீங்க புதிய ஏற்பாட்டு வேதாகமத்துல வாசிக்கும் பொழுது 2 சொற்கள் வரும். ஒன்று தேவாலயம் என்கின்ற சொல் வரும்,
இன்னொன்று ஜெப ஆலயம் என்ற ஒரு சொல் வரும். தேவாலயம் என்பது செருபாபேல் மூலமாக ஆண்டவர் கட்டின பெரிய தேவாலயத்தை குறிக்கும். ஜெப ஆலயம் என்கின்ற சொல் எதை குறிக்கும் என்று சொன்னால் அதை சொல்லுவாங்க சினகோக் என்று சொல்லுவார்கள், சினகோகே என்றுவார்கள். இது வேதத்தை ஆழமா படிக்க விரும்புகிறார்களுக்கு நான் சொல்ற அடிஷனல் டீடைல்ஸ், விளங்காதாக்கள் விட்டுருங்க. அப்ப இந்த சினகோகே, இந்த ஜெபாலயம் இருக்குதானே, இந்த ஜெபாலய ஊழியத்தை உண்டாக்கினவர் இந்த எசேக்கியேல். ஏன் இவர் இதை உண்டாக்கினார் என்றால், இப்ப இவங்க அடிமைகளாத்தானே இருக்கிறாங்க பாபிலோன் தேசத்துல. அவங்க அடிமைகளா இருக்கும் பொழுது இவர்களுக்கு தேவாலயம் இல்லை, போக முடியாது, பலி செலுத்த முடியாது, ஆண்டவரை ஆராதிக்க இயலாது, எதுவும் செய்ய முடியாது. அப்ப எசேக்கியேல் என்ன செய்தார் சொன்னா ஜெப ஆலய முறைமையை உண்டாக்கினார் இவர்கள் அடிமைகளா இருந்த தேசத்துல. அப்ப இந்த ஜெப ஆலயத்துக்கு இவர்கள் வருவார்கள், வந்திருந்து என்ன செய்வார்கள், எசேக்கியேல் ஆண்டவருடைய வார்த்தையை இந்த வண்ணமாக பேசிக் கொண்டிருப்பார். இவர் கேட்பார்கள், எசேக்கியேல் மூலமா ஆண்டவர் பேசுவார். அடே, நான் உங்களை நல்லா தானேடா வச்சிருந்தேன், நீங்க ஏன்டா பாவம் செஞ்சீங்க, மனம் திரும்புங்கடா, உங்களை திருப்பி கொண்டு போறேன், திருப்பி கொண்டு போய் உங்களை அந்த நாட்டுல நான் திருப்பி உங்களை உண்டாக்குவேன், என்னால முடியுண்டா, என்ன விசுவாசிங்களான்னு ஆண்டவர் பேசிக் கொண்டிருப்பார். ஆனா ஆண்டவர் பேசினாலும் இந்த ஜனங்கள் செவடண்ட காதுல ஊதுன சங்கு மாதிரி அவர்கள் நடந்து கொண்டார்கள். இப்ப பாருங்க 33வது அதிகாரம் 30வது வசனத்தை பாருங்க, நான் வாசிக்கிறேன், நீங்க உங்களோட வேத புத்தகத்துல பாருங்க. ஆண்டவர் எசேக்கியேலுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை எசேக்கியேல் சொல்றார். மேலும் மனுபுத்திரனே, உன் ஜனத்தின் புத்திரர் சுவர் ஓரங்களிலும் வீட்டு வாசல்களிலும் உன்னை குறித்து பேசி, சுவர் ஓரங்களிலே எசேக்கியேலை குறித்து, எசேக்கியேல் ஜவா ஆண்டவர் கூப்பிட்டு சொல்ற, உன்னை குறிச்சு அந்த இருக்கிற வேலி ஓரத்துல என்று பேசிக்கொண்டிருக்கிறாங்க எசேக்கியேல். வீட்டு வாசல்ல மிக்சர் பேக்கெட் வேண்டிட்டு சப்பானை கொட்டிருந்து உன்னை பத்தி எசேக்கியேல் படு கேவலமா பேசுகிறார்கள். எப்படி பேசுகிறார்கள்? எசேக்கியேல், என்ன உனக்கு மட்டும்தான் நான் பேசுறதான்னு பேசுகிறார்கள். எசேக்கியேல், நீ என்ன பெரிய தீர்க்கதரிசியா, இவர் என்ன பெரிய தீர்க்கதரிசியா, எங்களுக்கு உபதேசிக்க வந்துட்டார், இவருக்கு பெரிய எல்லாம் தெரியுமா என்று பேசுறாங்க எசேக்கியேல். என்று எசேக்கியேலுக்கு தெரியாத ஒரு செய்தியை ஆண்டவர் எசேக்கியேலிடத்திலே சொல்லுகிறார். எசேக்கியேல் என்று சொன்னா இங்க மட்டக்களப்புல கொஞ்சம் பேர் எசேக்கியேல் என்று பேரை வச்சுட்டு திருறாங்க, அந்த திருடன்கள் அல்ல, இது வேதத்தில் இருக்கிற எசேக்கியேல். அதையும் சொல்ல வேண்டும் தானே, எசேக்கியேல் என்றா நம்ம ஆக்களுக்கு அங்க போயிடும். ஓகே, வீட்டு வாசல்களிலும் உன்னை குறித்து பேசி கர்த்தரிடத்தில் இருந்து புறப்பட்ட வார்த்தை என்ன என்று கேட்போம் வாருங்கள் என்று ஒருவரோடு ஒருவரும் சகோதரனோட சகோதரனும் சொல்லி, வா இன்றைக்கு எசேக்கியேல் என்னத்தை சுட போறேன்னு கேட்போம், எசேக்கியேல் என்ன கிழிக்க போறேன்னு பார்ப்போம், வா வேண்டாம் புஷ்பாத்தியா போயிட்டு வருவோம், பாவம் சொல்லியா போவோம் என்று சொல்லி 31வது வசனம், ஜனங்கள் கூடி வருகிற வழக்கத்தின்படி உன்னிடத்தில் வந்து உனக்கு முன்பாக என் ஜனங்கள் போல் உட்கார்ந்து உன் வார்த்தைகளை கேட்கிறார்கள், ஆனாலும் அவர்கள் அவைகளின்படி செய்வதில்லை. எசேக்கியேல் அவர் ஜெபாலயத்துல தானே இருக்கிறவர், அவருக்கு என்ன வேலை? ஜனங்கள் வரும் பொழுது ஆராதனை நடத்துவார். ஆராதனை நடத்தி என்ன செய்வார்? ஆண்டவருடைய வார்த்தை இப்படி சொல்லுதுமேனே, ஆண்டவருடைய வசனம் இப்படி சொல்லுது, நாங்க இப்ப பாபிலோன்ல இருக்கிறோம், ஏன் பாபிலோனுக்கு வந்தேன்னு சொன்னா ஆண்டவர் ஏற்கனவே சொல்லியிருந்தார் தானே, எனக்கு நீங்க கீழ்ப்படியலண்டா உங்களை நான் நியாயம் தீர்ப்பேன், உங்களை நான் தண்டிப்பேன். அதனால இங்க பாருங்க, இந்த வேத புத்தகத்துல எழுதப்பட்டிருக்குது, நாங்க மனம் திரும்பி ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ணுனா ஆண்டவர் எங்களை திருப்பி உங்களோட சொந்த நாட்டுக்கு கொண்டு போவார். இஸ்ரேலாக்கள் அடிமைகளா இருக்கிறன்றது படு கேவலமான நிலைமை. ஏன் தெரியுமா? கிட்டத்தட்ட நம்ம தமிழாக்கள் மாதிரி தான். ஏன் சொல்லுங்க, தமிழாக்களுக்கு ஒரு தலைவன் இருக்கானா? சொல்லுங்களேன் நீங்க. ஒரு தமிழனுக்கு ஒரு பிரச்சனை வந்தா தமிழ் மக்கள் சார்பாக, இலங்கையிலிருந்து தமிழ் மக்கள் சார்பாக ஒருவர் போய், ஒரு பிரதிநிதி போய், இப்படி என்ற ஜனத்துக்கு பிரச்சனை, என்ன செய்ய போறீங்க அதுக்கு என்று கதைக்கிறதுக்கு யாரும் இருக்காங்களா? தலைவர்கள் இருக்கிறாங்க, எவனையும் நம்ப இயலாது. ஏன்? எவன் எப்ப கவுத்துடுவான், எவன் தண்டை பொக்கட்டை நிரப்பிட்டு ஆப்படிப்பான் என்று நமக்கு தெரியாது. அதே போலதான் இவங்களோட நிலைமையும்.
இவங்களுக்கு ராஜா இல்ல. இவங்க ஆண்டவரிடத்துல ராஜா வேணும் என்று கேட்டார்கள். இப்ப ராஜா இல்ல, இவர்களுக்கு அரசாங்கம் இல்ல, சொந்த மொழி இல்ல, சொந்த விருப்பமான சாப்பாடு இல்ல, அவங்களோட சாப்பாடை சாப்பிட இல்லாது, அவங்களுக்கு எதுவும் இல்ல. என்ன நடந்தது? அடிமைகள். இப்பொழுது அடிமைகள். அப்ப இவங்க அடிமைகளா இருக்கும் பொழுது எசேக்கியேல் மூலமாக ஆண்டவர் பேசுறார். திருந்துங்கடா, நீங்க திருந்து நான் உங்களை ஆசீர்வதிப்பேன்டா, திருப்பி கொண்டு போவேண்டா என்று பேசும் பொழுது எசேக்கியேல் என்ன நினைக்கிறார் என்றால், எசேக்கியேல் நினைப்பு, ஓ நான் பேசுற எல்லாத்தையும் இந்த ஜனங்கள் கேட்கிறார்கள், நான் பேசுகிற எல்லாத்தையும் இந்த ஜனங்கள் செவிமடுக்கிறார்கள் என்று எசேக்கியேல் நினைக்கிறார். ஆனால் முன்னுக்கு இருக்கிற ஜனம் என்னத்தை பேசுது, அங்கால போய் என்ன சொல்லுது, அங்கால போய் என்ன குசு குசுக்குது என்றது எல்லாத்தையும் எசேக்கியேலுக்கு தெரியாது. ஆனால் எசேக்கியேலின் தேவனுக்கு தெரியும். ஏன்? அவருடைய கண்கள் பூமி முழுவதும் உலாவி திரியுது, அது பார்த்து திரியுது. ஓ நான் மாமி விட்ட போறேன் என்று போட்டு பீச்சுக்கு போனதா இல்லையான்றது எசேக்கியேலுக்கு தெரியும். ஆண்டவருக்கு தெரியும். அது எந்த ஒரு ஓட்டைக்குள்ளால வரும். அது ஒரு புறா வந்து சொல்லும், இல்ல ஒரு கழுகு வந்து சொல்லும், இல்ல ஒரு காக்கா வந்து சொல்லும். இந்த ஆள் மாமி விட்ட கல்முனைக்கு போறண்டு போட்டு கடற்கரையில நிக்குது என்ற தகவல் இங்க வரும். அப்ப ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவர் சொல்லுறார், ஜனங்கள் கூடி வருகிற வழக்கத்தின்படி உன்னிடத்துல வாராங்க எசேக்கியேல், உனக்கு முன்பாக எப்படி இருக்காங்களாம்? தேவ ஜனங்களை போல். அப்படியே வழி வாயை திறந்தா இயேசு என்றக்குள்ள வழிகிறதை போல் உட்கார்ந்து உன் வார்த்தைகளை கேட்கிறார்கள். இயேசு மத்தேயு 7ஆம் அதிகாரத்துல சொன்னார், என்ன? வார்த்தைகளை கேட்கிறதல்ல, கேட்டு அதன்படி செய்கிறவன் தான் புத்திமான் என்று சொன்னார். அப்ப வார்த்தைகளை கேட்கிறார்கள், ஆனாலும் அவர்கள் அவைகளின்படி செய்கிறதில்லை என்று கர்த்தர் இங்கே எசேக்கியேல் இடத்துல சொல்லுகிறார். உண்மையாகவே இது வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு தானே? உண்மையாவே இப்படி ஆண்டவர் எசேக்கியேல் சொல்லக்குள்ள எசேக்கியேலுக்கு மண்ட கிண்டெல்லாம் கலண்டிருக்கு, தலை சுத்தி இருக்கும். என்ன ஆண்டவரை, இதுக்குத்தானே ஆண்டவரை நான் சொன்னேன் நான் ஊழியம் செய்ய வரமாட்டேன் என்று. இந்த ஜனம் திருந்தாது, இது கடின இருதயம் உள்ள ஜனம் என்று நான் சொன்னதானே ஆண்டவர் என்று எசேக்கியேல் ஒருவேளை சொல்லி இருக்கலாம். அவர்கள் தங்கள் வாயினாலே இன்பமாய் பேசுகிறார். அவர்கள் பேசும் பொழுது அப்படியே அந்த பச்சை புண்ணுல தேனை தடவுற மாதிரி இருக்கும். நாங்க நினைப்போம், ஆண்டவர்ல எவ்வளவு அன்பு, ஆண்டவர்ல எவ்வளவு பாசம், அது என்னத்துக்காக இருக்குமோ என்று நாம் கேள்வி கேட்க வேண்டிய இடத்துல இருக்கு. அப்ப இங்க அவர்கள் வாயினாலே இன்பமாய் பேசுகிறார்கள், அவர்கள் இருதயமோ என்னத்துக்கு பின்னால இருக்கு? கர்த்தருக்கு பின்னாலையா? பொருளாசையை பின்பற்றி போகிறது. சேர்ச்சுக்கு போனா ஏதாவது தருவாங்க, சேர்ச்சுக்கு போனா சிஸ்டர் 2000 ரூபாய் தருவா, சேர்ச்சுக்கு போனா சில நேரம் அரிசி பேக் கிடைக்கும். இதெல்லாம் செய்கிறது தவறில்லை, உதவி செய்யணும், உதவி தேவைப்படுகிறவர்களுக்கு உதவி செய்யணும், கஷ்டப்படுகிறவர்களுக்கு உதவி செய்யணும், கஷ்டப்படுகிறவர்களை போஷிக்கணும். ஆனால் இதுக்காக மாத்திரமே சேர்ச்சுக்கு வந்தால் அது என்ன தவறு? நானும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இங்க மட்டக்களப்புல சில ஆலயங்கள் இருக்குது, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஆராதனைக்கு போகிறவர்களுக்கு பொருட்கள் கொடுக்கிற ஆலயம் இருக்குது, ஆராதனைக்கு போகிறவர்களுக்கு பணம் கொடுக்கிற ஆலயம் இருக்குது, ஆராதனைக்கு போகிறவர்களை இந்த கம்பேஷன் என்று சொல்லி ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது, அதுல சேர்க்கிற ஆலயங்கள் இருக்குது. எங்களுக்கு கம்பேஷன் எடுக்க தெரியாம நாங்க இல்ல, நாங்க கம்பேஷன் எடுக்கல. ஏன்? ஆண்டவருடைய ஊழியம் என்றது ஆண்டவர் சொல்றதை செய்கிறது. ஆண்டவருடைய ஆலயத்துக்குள்ள கண்ட வியாபாரத்தையும் கொண்டு வர முடியாது. கொண்டு வரும் பொழுது இயேசு என்ன செய்தார்? புறா விற்கிறவர்களையும் ஆடு மாடு விற்கிறவர்களையும் எப்படி போகுது பிசினஸ், நல்ல நல்ல செய்யுங்க, அப்பதான் இந்த ஜனங்கள் கொஞ்சம் ஆடு மாடுகளையாவது வேண்டி எனக்கு பலியிடுவாங்க தேவாலயத்தில் என்று சொன்னாரா? இல்ல எல்லாத்தையும் கவிட்டு போட்டாரா? கவிட்டு தூக்கி வீசினார். என் பிதாவின் வீடை கள்ளர் குகையாக்குறீர்கள். இன்றைக்கு கள்ளர் குகையாக திருச்சபைகள் மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆச்சரியப்படாதீங்க, ஏனென்றால் வேதாகம கல்லூரியில் ஒரு பாடம் இருக்குது, எஸ்கட்டாலஜி என்று சொல்லுவாங்க. எஸ்கட்டாலஜி என்று சொல்றது கடைசி காலத்தை பற்றி படிப்பிக்கிற பாடம். இந்த எஸ்கட்டாலஜில இந்த வெளிப்படுத்தல் புத்தகம் 3 அதிகாரம் இருக்குது தானே, முதல் 3 அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா அதுல 7 சபைகள் வருகிறது. இந்த 7 சபைகளும் ஒவ்வொரு காலத்தை குறிக்கிற ஒரு காரியமா இருக்குது, சரிதானே? அப்ப அதுல
நாங்க இப்ப வாழ்ந்து கொண்டிருக்கிறது லவோதேக்கியா சபையினுடைய காலத்துல நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நீங்க லவோதேக்கியா சபைக்கு ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து யோவான் மூலமாய் பேசுகிற காரியத்தை வாசிச்சீங்கன்னா அங்க ஒரு விஷயம் கூட நீங்க நல்ல விஷயம் பார்க்க மாட்டீங்க. இந்த காலத்தில் அப்படித்தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கோம். ஆனால் ஆகையினால பிரியமானவர்களை, தேவ ஜனங்கள், நீங்கள் கவனமாக எச்சரிப்பாக, சபைக்கு வாரதால எல்லாரும் பரலோக ராஜ்யத்துக்குள்ள போறதல்ல. நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய உள்ளான மனுஷன் அது தீர்மானிக்கும். இங்க பாத்தீங்கன்னா ஆண்டவர் எப்படி கண்டுபிடிக்கிறார் என்று அவர் சொல்லுகிறார், அவர்களுடைய இருதயம் கர்த்தரை பற்றி இல்லை, அவர்களுடைய இருதயம் பொருளாசையை பின்பற்றுகிறது. 32வது வசனம், இதோ அவர்கள் என்ன சொல்றாங்களா, நீ இனிய குரலும் கீத வாத்தியம் வாசிப்பதில் சாமர்த்தியமும் உடையவன், பாடும் இன்பமான பாட்டுக்கு சமானமாய் இருக்கிறாய். அவர்கள் உன் வார்த்தைகளை கேட்கிறார்கள், ஆனாலும் அவைகளின்படி செய்யாமற் போகிறார்கள். சிலாக்கள் சொல்லுவாங்க, வாவ் நல்ல பாட்டு பாடுறீங்க பாஸ்டர், நல்ல பாடல், நல்லா நீங்க இந்த வாத்தியம் எல்லாம் வாசிக்கிறீங்க, அப்படியே நீங்க வாசிக்கும் பொழுது எனக்கு புல்லரிக்குது பாஸ்டர். இங்க எசேக்கியேலுக்கு அதைத்தான் சொல்றார், நீ இனிய குரல், வாவ் நைஸ் வாய்ஸ், கீத வாத்தியம் வாசிப்பதில் சாமர்த்தியம் உடையவன் எசேக்கியேல், நீ பாடும் இன்பமான பாட்டுக்கு சமானமா இருக்கிறாய். நீ பாடுற பாட்டை கேட்கக்குள்ளேயே செத்து போன எஸ்பி பாலசுப்ரமணியம் வந்து பாடுற மாதிரி இருக்கு எசேக்கியேல் என்று இவங்க சொல்லும் பொழுது, ஆனால் ஆண்டவர் சொல்லுங்க, அவர்கள் உன் வார்த்தைகளை கேட்கிறதே இல்லை, ஆனாலும் அவைகளின்படி செய்யாமற் போகிறார்கள். இதோ அது வருகிறது, அது வருகையில் தங்கள் நடுவிலே ஒரு தீர்க்கதரிசி இருந்தான் என்று அறிந்து கொள்வார்கள் என்றார். எது வருகிறது? நியாய தீர்ப்பு வருகிறது, அழிவு வருகிறது. எசேக்கியேல் மூலமா ஆண்டவர் பேசினாரா? டேய் மனம் திரும்புங்கடா, திருந்தலண்டா அழிஞ்சு போவீங்கடா, பேசினாரா? பேசினார். அவங்க என்ன செய்தாங்க? இவனுக்கு விசை, எந்த நேரம் பார்த்தாலும் கத்தி கொண்டிருக்கிறான், மைக்கையும் போட்டு ஸ்பீக்கரையும் போட்டு. என்ன நேற்று வேத படிப்புல நாங்க பார்த்தோம், நோவா அந்த பேழையை கட்டுவதற்கு 120 வருஷம் எடுத்தது. எத்தனை வருஷம்? 120 வருஷம். 120 வருஷம் அவன் பலகை அறுத்து அந்த பேழையை கட்டும் பொழுது ஜனங்கள் கேட்டிருப்பாங்களா இல்லையா? என்ன கேட்டிருப்பாங்க? என்ன நோவா, வாட் இஸ் திஸ், என்ன செய்கிறீங்க, ஏன் இதை கட்டுறீங்க என்று கேட்டிருப்பாங்க. அவர் சொல்லியிருப்பார், அதாவது நீங்க நம்புறீங்களோ தெரியாது, ஆனா நான் சொல்றேன் உங்கள்கிட்ட, ஆண்டவர் ஒரு பெரிய வெள்ளத்தை கொண்டு வந்து இந்த பூமியை அழிக்க போகிறார், அதுல இருந்து தப்புறதுக்கு இந்த பேழையை கட்ட சொல்லி இருக்கிறார். நீங்க என்ன மாதிரி, எனக்கு ஆண்டவர் தப்புறதுக்கான கிருபைய, நான் தகுதி இல்லை தான், நோவா சொல்லியிருப்பார், நான் தகுதி இல்லை, ஆனால் ஆண்டவருடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்தது. நீங்களும் ஆண்டவர் பக்கம் வாங்கலன், உங்களோட இஷ்டத்துக்கு உங்களோட வாழ்க்கையை வாழாம எந்த நேரமும் குடிச்சு கொண்டு சாப்பிட்டு கொண்டு, ஏன் குடிச்சு கொண்டு சாப்பிட்டு கொண்டு, இயேசு சொன்னார், நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரன் வரும் நாட்களிலும் நடைபெறும். என்ன நடைபெறும்? அவர்கள் சாப்பிட்டாங்களாம், குடிச்சாங்களாம், கல்யாணம் முடிச்சாங்களாம், ஆனால் அவருடைய வாழ்க்கையில தேவன் இல்லை, கர்த்தர் இல்லை என்பதை இயேசு அங்கே சொன்னார். அப்ப 120 வருஷமும் நோவா பேசியிருப்பார் இல்லையா? பேச 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 அவர்களும் கேட்டுக்கொண்டுதான் இருந்திருப்பாங்க. அவங்களோட காதுல நோவா பேசினது எப்படி தெரியுமா விழுந்திருக்கும்? செவிடண்ட காதுல ஊதுன சங்கு மாதிரி இருந்திருக்கும். செவிண்ட காதுல சங்க வச்சு ஊதுனாலும் அவன், ஓ சுகமா இருக்கீங்களா, சங்க வேண்டாம், எங்க கடல்ல எடுத்ததா, அவனுக்கு அது விளங்காது. நோவாட காலத்துல அப்படித்தான் இருந்தார்கள், எசேக்கியேல் காலத்திலையும் அப்படித்தான். ஆண்டவர் என்ன சொல்லுங்க, அது வரும், அது வரும் பொழுது எசேக்கியேல் அறிவார்கள், நீ சொன்னியே இது வரும் வரும் என்று, நம் நடுவிலே ஒரு தீர்க்கதரிசி இருந்தானே, அவன் இதை பற்றி சொல்லிக் கொண்டிருந்தானே என்பதை அந்த நேரத்திலே அறிந்து கொள்வார்கள். நான் அதான் அடிக்கடி சொல்லுகிறபடி, 2004 சுனாமி என்ற சாமான் வரும் வரைக்கும் இலங்கை வாழ் மக்களுக்கு சுனாமி என்ற சாமான் தெரியாது. சுனாமி என்ற சாமான் 2004 டிசம்பர் 26ஆம் தேதி வரும் வரைக்கும் கடல் என்ற சாமான் பொங்கி ஊருக்குள்ள வரும் என்றது ஜனங்களுக்கு தெரியாது. சுனாமி என்ற சொல் புது சொல்லாக இருந்தது. சுனாமி என்றது ஒரு ஜப்பான் சொல். ஜப்பான்ல தான் இந்த ஆழிப்பேரலை அனர்த்தங்கள் அடிக்கடி நிகழும், அதனால அங்க சுனாமி என்று வைத்தார்கள். இலங்கைக்கு தெரியாது.
இப்ப நான் பேசுறது தானே, தம்பி தங்கச்சி மனம் திரும்புங்க, இயேசு வர போகிறார், எப்ப வேணுமானாலும் விடுபடுதல் நடைபெறும். ஏன்? நீங்க இஸ்ரேலை கவனிச்சு கொண்டிருங்க, அங்க யுத்தம் நடந்து கொண்டுதான் இருக்குது, அங்க பிரச்சனைகள் அதிகரித்து கொண்டுதான் இருக்குது. அடுத்த கட்டம் என்ன? அவங்க தங்களுடைய 3வது தேவாலயத்தை கட்டுவதற்கு அந்த பள்ளிவாசலை இடிப்பார்கள். இடிக்க அவர்கள் ஆரம்பிக்கும் பொழுது யுத்தம் பெருக்கும். யுத்தம் பெருக்கும் பொழுது என்ன நடக்கும்? மேசியாவாகிய இயேசு கிறிஸ்து திருச்சபையை எடுத்துக்கொள்ள நாட்கள் சமீபிக்கும். வேதம் அதைத்தான் சொல்லுகிறது. அப்ப எசேக்கியேலுக்கு முன்பாக தேவ ஜனங்களை போல என்ன செய்கிறார்கள்? வந்து நிற்கிறார்கள். இந்த இடத்துல எங்கள் மத்தியில இருக்கிற நீங்கள் யாரும் அந்த வண்ணமாக, நீங்கள் அந்த வண்ணமாக சிலர் இருக்கிறீங்க, எனக்கு தெரியும். நீங்க நினைக்க வேணாம், பாஸ்டர் வெள்ளந்தி ஒன்று முழங்காதண்டி, பாஸ்டர் இந்த இடத்துல ஞாயிற்றுக்கிழமை வந்து சும்மா நிக்கல, 3 நாட்கள் உபவாசித்து கர்த்தருடைய சமூகத்திலிருந்து ஜெபம் பண்ணி வந்துதான் நான் இந்த இடத்துல நிக்கிறேன். கர்த்தர் பேச சொல்லுகிறதான் இந்த இடத்துல நான் பேசுறேன். நீங்க 5 பேர் இல்ல, ஒரு ஆள் இல்ல, ஒருத்தரும் இல்லாட்டியும் நான் இந்த இடத்துல இருந்து பேசுவேன். ஏன் பேசுவேன்? சத்தியத்தை பேசுறது தான் என்னுடைய வேலை. சத்தியத்தை குறித்து இயேசு சொன்னார், சாட்சி கொடுக்கவே நான் வந்தேன், சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான் என்று சொல்லி இயேசு சொன்னார். அதே போல நான் இந்த இடத்துல பேசுகிறது, நீங்கள் அசட்டை பண்ணலாம், இதை கவனித்து கேட்கலாம், கவனித்து கேட்கிறது போல நடிக்கலாம், அதை கவனித்து கேட்கிறது போல நடிச்சு எழும்பி இப்படி தட்டிட்டு போகலாம். இது எல்லாத்தையும் ஆண்டவர் கவனிக்கிறார். நீங்க சந்து பொந்துகள்ல என்ன பேசுறீங்க தெரியும், நீங்க யார்கிட்ட போய் என்ன சொல்றீங்க தெரியும், ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவருக்கு தெரிந்தால் ஆண்டவர் என்னிடத்திலே சொல்ல விரும்பினால் எசேக்கியேல் இடத்துல சொன்னது போல, மகனே இதுதான் பிரச்சனை என்று வடிவாக அழகாக சொல்லுவார். நீங்கள் அநேகர் ஞாயிறு ஆராதனையை புறக்கணிக்கிறீர்கள். உங்களுக்கு புத்தி சொன்னால் பிடிக்காது, கோபம் வரும். கோபம் வாரது நல்லது. அதாவது நீங்க செய்யாத ஒரு விஷயத்தை சொன்னால் கோபம் வரலாம். நீங்க ஆண்டவருடைய ஆராதனையை புறக்கணித்து விட்டு மற்ற மற்ற காரியங்களை நீங்கள் செய்கிறீர்கள், உங்களுடைய சொந்த வேலைகளை செய்கிறீர்கள். அப்ப நீங்க உங்களுடைய சொந்த வேலையை முதலிடத்துல வச்சு ஆண்டவரை ஆராதிக்கிற விஷயத்தை பிறகு தள்ளி போடுறது நிமித்தம் ஆண்டவர் அறிந்து கொள்வார் அவரை நீங்கள் எந்த அளவு நீங்கள் நேசிக்கிறீர்கள் என்று. நீங்க யோபு புத்தகத்துல நீங்க வாசிக்கலாம். யோபு புத்தகம் எடுங்க, 1வது அதிகாரம் 6வது 7வது வசனத்தை பாருங்க. யோபு புத்தகத்துல இங்க ஒரு சம்பவம் நடக்குது. 1வது அதிகாரம் 6வது 7வது வசனம் பாருங்க. ஒரு நாள் தேவ புத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்ற போது சாத்தானும் அவர்கள் நடுவிலே வந்து நின்றான். தேவ புத்திரர்கள் தேவனுடைய சந்நிதியில வந்து நிற்கிறார்கள். அப்ப தேவ புத்திரர்கள் மத்தியில பிசாசு என்ன செய்யுது? தேவ புத்திரரை போல வந்து அவனும் நிற்கிறான். தேவ புத்திரர்கள் பிசாசு தங்களுக்குள்ள வந்து நிற்கிறதுன்றது அறியல. அதை யார் காண்கிறார் என்று 7வது வசனத்தை பாருங்க. கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றி திரிந்து வருகிறேன் என்றான். நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு ஆட்களுக்கு ஒரு இடத்துல இருக்க இல்லாத பிரச்சனைண்டா அவங்களுக்குள்ள பிசாசுல ஏதோ தாக்கம் இருக்கு. அவங்களுக்கு சில ஆட்களுக்கு இருக்க இல்லாது, இங்க இருக்கலாது, அப்படியே நடக்கணும், எங்கேயாவது போகணும், யாரையாவது வீட்டுல போய் இருந்து கதைக்கணும், எங்கேயாவது போய் அலைஞ்சு திரியணும், சுத்தி திரியணும், இந்த வெயிலுக்குள்ளேயே அலைஞ்சு திரியணும். பிசாசு தான் ஒரு இடத்துல இருக்காம அலைந்து திரிகிறது. இங்க பாத்தீங்க, அதான் என்ன சொல்றான் ஆண்டவருக்கு, நான் பூமி எங்கும் சுற்றி திரிந்து அலைந்து வருகிறேன். சில ஆட்களுக்கு ஒரு இடத்துல இருக்கல அது என்றால் அவர்கள் பிசாசினுடைய ஆவியினாலே தாக்கப்படுகிறார்கள். ஒரு இடத்துல இருந்து வேதத்துல ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறியுங்கள். உங்களுக்கு அமர்ந்திருக்கலான்னு சொன்னா என்ன பிரச்சனை? ஆண்டவர் அமர்ந்திருக்க சொல்றார். மோசையின் இடத்துல சொல்லுகிறார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள், நான் உங்களுக்கு யுத்தம் பண்ணுவேன் என்றார். ஆண்டவர் சொல்றார், நீங்க சும்மா இருங்க, நீங்க அமர்ந்திருங்க, என்னுடைய சமூகத்துல காத்திருங்க என்று ஆண்டவர் சொல்லும் பொழுது நமக்கு காத்திருக்க மேலாது, அமர்ந்திருக்க மேலாது, எங்களுக்கு ஒரு இடத்துல இருந்து கண்ணை மூடி ஜெபிக்க இயலாது,
கண்ணை மூட சொன்னா கண்ணை திறந்து முருட்டி உருட்டி பார்க்கிறது, இதெல்லாம் என்ன பிரச்சனை? பிசாசினுடைய பிரச்சனை. ஓகே, ஏசாயா 29வது அதிகாரம் 13வது வசனத்திலையும் ஆண்டவர் எசேக்கியேல் மூலமாய் பேசின அதே காரியத்தை அங்கேயும் பேசுகிறார். பாருங்க, ஏசாயா 29 அதிகாரம் 13வது வசனம். அதுல சொல்லுகிறார், இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது, அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம் மனுஷராலே போதிக்கப்பட்ட கற்பனையா இருக்கிறது. இந்த ஜனங்கள் உதடுகளினால மட்டும் இயேசு 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 என்று சேருகிறார்கள். தங்கள் உதடுகளினாலே மாத்திரம்தான் ஓ எனக்கு இயேசுவை பிடிக்கும். இருதயம் அங்க இருக்குது, ஏதோ ஒரு சந்து கோயில்ல அல்லது எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கு. இன்றைக்கு என்ன செய்யலாம்? இன்றைக்கு சர்ச் எல்லாம் பூட்டிட்டு போனதுக்கு பிறகு நாங்க என்ன செய்யலாம்? நாங்க எங்க போகலாம்? யாரோட போய் கேம்ப் அடிச்சிருந்து கதைக்கலாம்? யாரோட நாங்க டிஸ்கஸ் பண்ணலாம்? இருதயம் வேற எங்கேயோ இருக்கு. ஆண்டவரே, என் வாழ்க்கை என்ன? என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை என்ன? என்னுடைய கணவனை ஆண்டவரை விடுதலை ஆக்குவீரா? ஆண்டவரை உதவி செய்வீரா? சிலாக்களுக்கு ஆசீர்வாதம் இல்லை. ஏன் தெரியுமா? நான் ஆசீர்வதியும் ஆண்டவர் என்று ஜெபிச்சாலும் ஆசீர்வாதம் பெறாது. ஏன்? இங்க இருதயத்தை ஆண்டவர் பார்க்கிறாரே, உள்ளான நிலைமையை ஆண்டவர் பார்க்கிறாரே. அதான் அவர் சொன்னார், யார்கிட்ட? சாமுவேல் சொன்னார், சாமுவேல் நீ முகத்தை பார்க்கிறா சாமுவேல், நான் இருதயத்தை பார்க்கிறேன். தாவீதுக்கு யுத்தம் தெரியாது, தாவீதுக்கு கத்தி சுழட்ட தெரியாது, தாவீதுக்கு ஆயுதங்களை கையாள தெரியாது. ஆனால் தாவீதினுடைய இருதயம் என் மீது பட்சமாய் இருக்கிறது. அவன் ஆடு மேய்க்கும் பொழுது கூட என்னை குறித்து தான் சிந்தித்துக் கொண்டிருக்கிறான், என்னை தான் ஆராதித்துக் கொண்டிருக்கிறான். ஒரு ஆராதனை வீரனை ஒரு நாட்டினுடைய ராஜாவாக ஏற்படுத்தி அழகு பார்த்தார் கர்த்தர். நான் உங்களுக்கு சொல்றேனே, நான் அன்றைக்கு சியோன் சர்ச்சில் நடந்த வாலிப முகாமிலையும் வாலிப பிள்ளைகள்ட்ட தான் சொன்னேன். அவங்க நினைச்சாங்க, அவங்கள்ட்ட சொன்னேன், நீங்க நினைச்சீங்களா நான் சேட்டு காய்ச்சிட்டு எல்லாம் போட்டு வந்தோடனே ஓ பாஸ்டர் நல்ல பொஷானால் நல்லா இருக்கிறவர்? உங்களுக்கு தெரியுமா, ஷர்ட்டு காய்ச்சட்டை போடுறதுக்கே வக்கில்லாத ஆள் நான் அப்படித்தான் சொன்னேன். இந்த மணிக்கூடு வாங்குறதுக்கு கூட வக்கில்லாத ஒருவன் நான். அவ்வளவு மோசமான, அவ்வளவு கேவலமான. அப்ப கேட்டேன், என் கையில பச்சை குத்தி இருக்குதே, நீங்க நினைக்கிறீங்களா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் வேதத்துல இருக்குன்னு வசனம் இருக்கக்குள்ள தெரிஞ்சு குத்துனா தெரியாம? அவங்க சொன்னாங்க, நீங்க தெரியாம குத்திட்டீங்க பாஸ்டர். நான் சொன்னேன், இல்ல குத்தக்குள்ளேயே எனக்கு தெரியும். ஒரு லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 28வது வசனத்துல பச்சை குத்தாதண்டு ஆண்டவர் சொல்லியிருக்காருன்ற நான் குத்தக்குள்ள எனக்கு தெரியும். அப்ப நீங்க சொல்லுங்க, வாலிப பிள்ளைகிட்ட கேட்டேன், உங்களை விட நான் நல்லவனா கெட்டவனா? இல்ல பாஸ்டர், நீங்க படுகேவலம். இந்த படுகேவலத்தை இன்றைக்கு ஊழியக்காரனை ஆக்கி வைக்கிறதுக்கு கர்த்தரால முடியும் என்றால் உங்களையும் பயன்படுத்தாதே கர்த்தரால முடியும். ஒரு ஆலயத்தை கட்டுறதுக்கு கூட வக்கில்லாத ஆள் நான். இந்த ஆலயத்தை இப்படி கட்டி நடத்துறதுக்கு கூட வக்கும் இல்லை, தகுதியும் இல்லாத ஆள். ஒரு பாஸ்டர் நான் கொழும்புல இருந்து இங்க வந்த பொழுது என்னிடத்துல சொன்னார், நீ எல்லாம் ஒரு பாஸ்டரா? சத்தியமா நான் பாஸ்டர் இல்லை. நான் சொல்றேன், நீ பாஸ்டர், நீ சரி ஒரு மோசமானால்? நான் சொன்னேன், ஓ நான் மோசமான ஆள் தான் பாஸ்டர், நீ எப்படி ஊழியம் செய்யப்படா? நான் சொன்னேன், நான் என்ன செய்கிற பாஸ்டர், நான் ஊழியம் செய்ய விரும்பி வரவே இல்லை பாஸ்டர், இந்த ஆண்டவர் தான் முறாருல்ல, எனக்கு ஒரு உதவி செய்யுங்களேன். ஒரு 3 நாள் நீங்க எனக்காக உபவாசம் பண்ணி ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ண மாட்டீங்களா? ஆண்டவரே இவனை ஊழியத்திலிருந்து அகற்றும், இவனுக்கு ஒரு வேலையை கொடும், இவன் வேலை செய்யட்டும் என்று ஜெபம் பண்ணுவீங்களா? போனை கட் பண்ணிட்டார் பாஸ்டர். ஓ நான் ஆசைப்பட்டு வரல, ஆண்டவர் தான் இதை நடத்துகிறார். அப்ப இன்றைய செய்தியினுடைய காரியம் என்னவென்றால், நீங்கள் தேவ ஜனத்தை போல நடிக்காதீங்க. கர்த்தர் எல்லாத்தையும் பார்க்கிறார். நான் திருப்பியும் சொல்றேன், நீங்க மனுஷன்ட்ட நடிக்கலாம், என்னட்ட நீங்க நல்லா நடிக்கலாம், நான் ஏமாறுவேன், எவ்வளவு நாள் ஏமாறுவேன். ஆண்டவருக்கு முன்னால நடிக்க முடியுமோ? முடியாது. தேவபுத்திரர் மத்தியில சாத்தான் வந்து நிற்கும் பொழுது தேவபுத்திரருக்கு தெரியாது. அவங்களும் பிரதர் பிரைஸ் சொல்லிட்டு, யாழ்ப்பாணமா எப்ப வந்து நீங்க நில்லுங்க, ஆண்டவர் மீட்டிங் ஒன்று வச்சிருக்கிறார், அதான் வந்திருக்க. யாழ்ப்பாணமா? ஒரு சர்ச்சுங்க இருக்கு. பிசாசு டிரைவர் கேட்டிருப்பார், பக்கத்துல இருக்கிற தேவபுத்திரர் ரெண்டு அவர் அங்க ஆண்டவர் சத்தமே எங்க இருந்து வரா ரெண்டு தான் டக்கண்டு அவன் நின்றிப்பான். இல்ல நான் சுத்தி திரிந்து வருகிறேன்.
உனக்கு என்ன வேலை இங்க? போ, நீ சுத்தி திரிஞ்ச என்னத்தை பார்த்துட்டு வாரான்னு எனக்கு தெரியும். ரெண்ட பிள்ளை யோபு நீ பார்த்துட்டு வாரானே, அவனை எப்படி போட்டு தள்ளலாம்ன்ற ஒரு தந்திரத்தை தீட்டிட்டு வாரானே என்ற ஆண்டவர் அங்க கேட்கிறதை நாங்க பார்க்க முடியும். மத்தேயு 23ஆம் அதிகாரம் 27, 28 நீங்க அதை வீட்டை போய் வாசி பாருங்க. ஆண்டவர் பரிசேயர்களை பார்த்து ஒரு விஷயத்தை சொல்லுவார். அதை வாசிப்போம் இல்லையா? ஆண்டவரோட வசனம் தானே. மத்தேயு 23ஆவது அதிகாரம் வேகமாடுங்க. அதுல 27, 28 ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். மத்தேயு 23ஆவது அதிகாரம் 27, 28 மாயக்காரராகிய வேதபாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளுக்கு ஒப்பாயிருக்கிறீர்கள். அவைகள் புறம்பே அலங்காரமாய் காணப்படும், உள்ளேயோ மரித்தவர்களின் எலும்புகளினாலும் சகல அசுத்தத்தினாலும் நிறைந்திருக்கும். அப்படியே நீங்களும் மனுஷருக்கு நீதிமான்கள் என்று புறம்பே காணப்படுகிறீர்கள், உள்ளத்திலோ மாயத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நிறைந்திருக்கிறீர்கள். யோவான் ஸ்நானகனும் பரிசேயர்களை பார்த்து சொன்னார். என்ன சொன்னார்? விரியன் பாம்பு குட்டிகளை என்றான். விரியன் பாம்பு குட்டிகளை என்றான். ஏன்? ஒரு பாம்புக்கு விஷம் உள்ளதான் இருக்கு, வெளியில அது பாம்பை பாருங்க வடிவா பளபளன்னு புல்லு இருக்கு. அதனாலதான் நிறைய பேர் பாம்புக்கு கோயில் கட்டி பால் வாத்து முட்டை வச்சு அதுக்கு கும்பிட்டு இருக்கிறாங்க. ஆனா உள்ளுக்குள்ள பாம்பை வளர்ப்பாங்களா? செல்ல பிராணியா? சில நாட்டில் வளர்க்குறாங்க, பல்ல புடுங்கி போட்டு வளர்த்து தான் பாருங்களேன், குட்டுக்கும் குடுவ. அதுவும் விரியன் பாம்பு நக்குனாலே சரி போல ஆள்ட கதை முடிஞ்சிடும், கடவாயால நுரதள்ளி செத்து போவான். இங்க ஆண்டவர் சொல்றார், வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை மாதிரி இருக்கிறீங்களா பரிசேயர்களை நீங்க. வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகள். கல்லறைக்குள்ள என்ன இருக்கும்? பிணத்திர நாத்தம் தான் இருக்கும். வெளியில போய் பாருங்க, டைல்ஸ் எல்லாம் பதிச்சு அவர் அவர் அந்த கசிப்பு குடிச்சு செத்திருப்பார். போட்டோவும் பதிச்சிருப்பாங்க. அவர் சிரிச்சிருப்பார். இங்கால பிறப்பு இங்கால இறப்பு எல்லாம் வச்சிருவான். டைல்ஸ் எல்லாம் பதிச்சு வெளியில டைல்ஸை கலட்டி போட்டு உள்ள மணந்து பாருங்களேன், நல்லா சென்டா மணக்குமண்டு செடி நாத்தம் அடிக்கும். அவர் எப்படி செத்திருப்பார்? குடிச்சு குடிச்சு கிட்னி நாசமா போய் செத்திருப்பார். கிட்னி குடல் அழுகி வெக்கால விழுந்து போய் செத்திருப்பார். அதான் ஆண்டவர் இங்க சொல்றார், நீ வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை. கல்லறை நல்ல டைல்ஸ் எல்லாம் பதிச்சு வடிவா இருக்குது. ஆனா உள்ள பார்த்தா அந்த மனுஷனுடைய வாழ்க்கையை தோண்டி துருவி பார்த்தா படு கேவலமாக இருக்கு. பெண்களுடைய வாழ்க்கையை நாசமாக்குனவனா இருப்பான், இல்ல சாராயம் பித்தவன் கள்ள சாராயம் கடத்தினவனா இருப்பான். இப்படியான வாழ்க்கை தான் அவன் வாழ்ந்திருப்பான். அப்ப இன்றைய நாளில் ஆண்டவர் உங்களுக்கு பேசுகிற காரியம் என்னவென்றால், நல்லா கவனிங்க, நீங்க மறைமுகமாக உங்களோட இருதயம் சரியான நிலையில இல்லாம நீங்க ஆண்டவரோட நீங்க ஆராதிக்க வாரீங்க, ஆண்டவரை ஆராதிக்க வாரீங்க, நீங்க எனக்காக வேண்டியா வாரீங்க. இல்ல, நீங்க வரலன்னா அந்த கதிரை வறுமையா இருக்கும். அதனால நீங்க வரலன்றதுக்காக நான் ஆராதனை நடத்தாம இருப்பேனா? நான் நடத்துவேன். ஏனென்றா நான் ஆராதிக்கிற கத்தரை, நான் இயேசுவை ஆராதிக்கிறேன். நான் ஆராதிப்பேன். நான் இல்லை, நீங்க இல்லைன்றால் என்ன மனுஷியை வச்சு நான் ஆராதனை நடத்துவேன். நானும் என்ற மனுஷியும் இல்லைன்னு சொன்னாலும் ஆண்டவர் யாராவது ஒருத்தனை எழுப்பி இந்த ஊழியத்தை அவர் என்ன செய்வார்? செய்ய வைப்பார். அவருக்கு தெரியும் என்ன செய்யணும் என்று. நாங்க அவருக்கு போய் அட்வைஸ் கொடுத்துட்டு இருக்க கூடாது. ஆண்டவர் நீங்க இப்படி செய்யக்கூடாது, அப்படி செய்யணும். நான் ஆபிரகாம் இல்லை, நீ 110 பேர் இருந்தால் அழிப்பீரோ என்று கேட்கறதுக்கு அந்த அளவுக்கு எல்லாம் எனக்கு தைரியமும் இல்லை, தகுதியும் இல்லை. அது ஆபிரகாம் அந்த நேரம் அவன் ஃபர்ஸ்ட் டைம் தானே பேசினான். அவனும் அப்ப இதோட தாழ்மையா பேசினான். இன்னொரு மாத்திரம் பேச ப்ளீஸ் ஆண்டவரே. சரி சரி பேசி. ஆண்டவரும் என்ன செய்தார்? சிநேகிதன் தானே என்று சொல்லி அவர் என்ன செய்தார்? இடம் கொடுத்தார். ஆகையினாலே நாங்க தேவ ஜனங்களா இருக்கிறோமா அல்லது தேவ ஜனங்களை போல எங்களோட வாழ்க்கை இருக்கிறதா? எங்களுடைய வீடு, எங்களுடைய வேலை செய்கிற இடங்கள், நாங்க தனிச்சு இருக்கக்கூட எல்லா நேரமும் நாங்கள் தேவ ஜனங்களை போல இருக்கிறோமா என்று ஆண்டவர் நம்மிடத்தில் இன்றைக்கு ஒரு கேள்வியை முன்வைக்கிறார். நாங்கள் இந்த நேரத்தில் எழுந்திருப்போம் ஆண்டவருடைய சமூகத்திலே. இது ஒரு அருமையான நேரம். கர்த்தர் நமக்கு ஒரு நல்ல நாளை கொடுத்திருக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, காலை தோறும் அவருடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறது. அவர் நம்மை நேசிக்கிறார். அவர் நம்மை நேசிக்கிறபடினாலே தான் சிட்சிக்கிறார். நம்மை நேசிக்கிறபடினாலே அவர் நம்மை எச்சரிக்கிறார். ஏன் அவர் எச்சரிக்கிறார்? ஏன் சிட்சிக்கிறார்? நாம் அழிந்து போகாமல், கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்று சொல்லி எல்லாரையும் கண்ணை மூட சொல்லிட்டேன். சின்னாக்கள் எல்லாரையும் கடற்கண்ணால
சின்ன கண்ணால, ஒன்றரை கண்ணால எல்லாம் பார்க்க வேணாம். கண்களை மூடி இருக்கும் பொழுது இந்த வேளையிலே, ஆண்டவரே இவ்வளவு காலமும் நான் எப்படி வாழ்ந்தேன் என்று எனக்கு தெரியாத ஆண்டவரே. ஆண்டவரே, நான் தேவ ஜனத்தை போல அல்லது ஒரு நகலான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை நான் வாழாமல், ஆண்டவரே நான் உம்முடைய வசனம் சொல்லுகிறபடி ஒரு மெய்யான பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை நான் வாழும்படிக்கு ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில குறைகள் உண்டு, நான் திருந்த வேண்டிய விஷயங்கள் உண்டு. ஆண்டவரே, ஆண்டவரே கிருபையா எனக்கு உதவி செய்யும் என்று இந்த நேரத்துல கேட்பீங்களா? ஆண்டவர் ஒரு கொஞ்ச நேரம் கேளுங்க. வெக்கையா தான் இருக்கு, எனக்கும் வெக்கையா தான் இருக்கு, எனக்கும் வெக்கையா தான் இருக்கு. நான் ஏசியில இருந்து கொண்டு பேசல. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க எனக்கு உதவி செய்யுங்க, நான் திருந்துறேன் ஆண்டவரே, என் பிள்ளைகளை நான் சரியா வளர்க்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, என்னுடைய குடும்பத்தை நான் உம்முடைய வழிகளில் நான் திருப்பி கொண்டு வரேன் ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லுவீங்களா? ஆண்டவர் உம்முடைய கிருபை எனக்கு உதவி செய்யுங்கப்பா, என்ன உதவி செய்யுங்க, என்ன வழி நடத்துங்கப்பா. நான் நரகத்துக்குள்ள போகக்கூடாது, நான் நரக பாதாளத்துக்குள்ள போகக்கூடாது. என்ற பிள்ளைகள் நரக பாதாளத்துக்குள்ள போய் அந்த அக்கினி கடல்ல அந்த கந்தகத்துல எரியக்கூடாது. ஆண்டவரே, ஆண்டவரே நித்தியமான அந்த மரணத்துக்குள்ளே பங்கடைய கூடாது. ஆண்டவரே, மாயமாலமான ஒரு வாழ்க்கை நான் வாழக்கூடாது. ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே, என்ன மாற்றும் ஆண்டவரே. ஆண்டவரே, நான் என்னென்ன காரியத்துல மாற வேண்டுமோ அந்த காரியத்துல நான் மாறும்படிக்கு எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி கேட்பீங்களா? ஆண்டவரே, கேட்ட வசனத்தின்படி ஆண்டவரே ஒரு மாற்றம் என்னுடைய வாழ்க்கையில வரட்டும் அப்பா. தேவ ஆவியானவரே, என்னுடைய கல்லான இருதயத்தை எடுத்து விடும் ஆண்டவரே, எனக்குள்ள ஒரு நவமான ஒரு சதையான இருதயத்தை சிருஷ்டிக்கும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன் அப்பா. என்னோட பேசுவீராக ஆண்டவரே, என்னை வழி நடத்துவீராக ஆண்டவரே. ஒரு பொய்யான வாழ்க்கை நான் வாழாதபடிக்கு ஆண்டவரே, மெய்யான நீதியிலே, மெய்யான பரிசுத்தத்திலே நான் வாழும்படிக்கு எனக்கு உதவி செய்வீராக. நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். இந்த வேளையிலே கண்களை மூடி இருக்கிற வேளையிலே நான் ஜெபிக்கிறேன். அன்பான ஆண்டவரே, நாங்கள் கேட்ட இந்த வசனத்தின்படி ஆண்டவரே, நாங்கள் தேவ ஜனத்தை போல நடிக்காமல் தேவ ஜனமாக ஆண்டவரே, நீர் சொல்லுகிற உம்முடைய வார்த்தைகளின்படி நாங்கள் வாழுகிற ஜனமாக எங்கள் ஒவ்வொருவரையும் ஏற்படுத்துவீராக. ஆண்டவரே, நாங்கள் ஒரு சிறு கூட்டமா இருக்கலாம். ஆண்டவரே, நீர் பெருங்கூட்டத்தை நீர் எதிர்பார்க்கிறவர் அல்ல. ஆண்டவரே, உம்முடைய திட்டத்தை நிறைவேற்ற நீர் ஒரு மனிதனை தேடுகிற தேவன். ஆண்டவரே, நீர் 12 சீஷர்களைத்தான் நீர் உம்மோடு கூட வைத்துக் கொண்டீர். ஆண்டவரே, இந்த வேளையில இந்த சிறு கூட்டத்திலே ஒரு பெரிய மாற்றத்தை நீர் உண்டு பண்ணும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய ஊழியக்காரனாய் ஜெபிக்கிறேன். மாயமாலத்தின் ஆவிகள் ஆண்டவரே, மயக்கத்திலே வைத்திருக்கிற எல்லா பிசாசின் கட்டுக்கள் இயேசு கிறிஸ்துவின் சர்வ வல்லமையுள்ள நாமத்திலே உண்டாகிறோம். இந்த வேளையிலே ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த இரத்தத்தை ஒவ்வொருவருடைய ஆவி ஆத்துமா சரீரத்தில் இந்த வேளையிலே தெளிக்கிறேன். மாற்றம் ஏற்படுவதாக, மாற்றம் ஏற்படுவதாக இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்.